இப்போ நமக்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் குக்கும்பர் அந்த மாதிரிலாம் போடுறப்போ இதுக்கான விலை கிடைக்கல. லைக் இது எங்கே போய் நமக்கு தேவை கொஞ்சம் 2 கிலோ 3 கிலோ, பட் நமக்கு ஒரு 20-30 கிலோ வருதுன்னா கடைகளில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்போ கடைகளும் இத்தனை கிலோவுக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்கானிக் தான் பண்ணுறப்போ நிறையா அவங்களுக்கு சந்தைப்படுத்துறதுல சிக்கல் இருந்துச்சு. அண்ட் அதையுமே நாங்கள் வந்து 45 கிலோமீட்டர் இங்கேருந்து எங்கள் ஃபார்ம், அங்கேருந்து அந்த ஒரு 10 கிலோ வெள்ளரிக்காய்க்காக அங்கேருந்து வருவோம், வந்து இங்கே கொடுப்போம். அப்புறம் அதில் 1008 கேள்வி இருக்கும், இது ஆர்கானிக் தானா, இது ஏன் பார்க்க ஸ்கின் இந்த மாதிரி இருக்குது, இது வந்து சீசன் டைமில் இருக்கா. ஸோ நமக்கு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது கன்சியூமர்ஸாக சிட்டியில் இருக்கிற நமக்கு நம்ம உணவு எங்கேருந்து வருது, இதுக்கு முன்னாடி என்ன உழைப்பு இருக்குது, இது வந்து உண்மையிலே சீசனாக சாப்பிடலாமா, அந்த மாதிரி நம்ம வெறும் ஃபுட் ஏதோ அறக்க பறக்க சாப்பிட்றோம் ஓடுறோன்றதுல வி லாஸ்ட் நேச்சர் கூடயும் ஃபுட்டு கூடயும் ஒரு பெரிய கனெக்ட் இல்லை. அது வந்து எனக்கு கன்சியூமராக இது தெரியாமலே நான் வளர்ந்துட்டேனேன்னு தோணுச்சு. இப்போ ஏன் தக்காளி சாப்பிட்ணும், ஏன் கேரட் சாப்பிட்ணும், இது முருங்கைக்கீரை வந்து வருஷம் ஃபுல்லாக வரும்னு நம்பிட்டு இருந்தேன் நான். விவசாயம் பண்ணப்போ தான் தெரியுது அதுவுமே சீசனல் தான், சில மாதங்கள் தான் உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த புரிதலும் இல்லாமல் சிட்டியில் வளர்ந்துட்டோமேன்ற ஒரு ஏக்கம் ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சு.